அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் பணத்தை பதுக்க தெரியாமல் அவதியுறும் மிதுன ராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா மிதுன ராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் மேஷத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் குரு பகவானும் சூரியனும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசுரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி செவ்வாய் கேதுவுடன் இணைந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். ஜென்ம ராசியில் குரு இருந்தாலும் அவர் உங்களுடைய ராசிக்கு திரிகோண ராசி பார்வையிடுகிறாருங்க. மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் திரிகோண ராசிகள் பலம் பெற்றால் வருகின்ற பிரச்சனைகளும் சிரமங்களும் பெருமளவு குறைந்து எண்ணற்ற முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 3 கொடிய சூரியனும் குருவும் இணைந்திருப்பது தனித்துவமான சிறப்பை காட்டுதுங்க. எல்லாவற்றையும் விட இந்த ஜூலை மாதத்தினுடைய ஆரம்பத்தில் ராசிநாதன் சொந்த ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறார். இதனால் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. ஜென்மத்தில் குரு இருப்பது பல பிரச்சனைகள் தருங்க. சூரியனும் இணைந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. சனி ராகு இணைந்து செவ்வாயை பார்ப்பதால ரத்த அழுத்தம், மனதில் பரபரப்பு, தேவையில்லாத டென்ஷன் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்கு மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லதுங்க. எவை நடக்க வேண்டுமோ அவை நன்றாகவே நடக்கும் என்பதை மனதில் நிறுத்தி தேவையில்லாத விஷயங்கள்ல மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல குரு, சுக்கிரன், சனி, ராகு மற்றும் கேது ஆகியவை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பணவரவு என்பது திருப்திகரமாக இருக்குங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் நிச்சயதார்த்தம், திருமணம், வளைகாப்பு, பெயர் சூட்டு விழா என பல வைபவங்கள் நிகழ்வதால் மன சூழ்நிலை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்குங்க. சுப செலவுகள் ஏற்பட இருக்கு. சுப செலவுகள் ஏற்படும் பட்சத்தில் கடன் வாங்க வேண்டி அவசியம் ஏற்படுமா என்று கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கூடுமான வரையில் வெயிலில் அலைவதை குறைத்து கொள்வது அவசியங்க. திருமண முயற்சிகளை மேற்கொள்வதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக தான் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குது. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கூடுமான வரைக்கும் மிதுன ராசினியர்களான நீங்கள் வெயிலில் அலைவதை குறைத்து கொள்வது நல்லது. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. ஜனன கால கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் மிதுன ராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு சொந்த வீடு அல்லது நிலம் வாங்கும் யோகமும் அமைஞ்சிருக்குது. சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், வழக்குகள் ஆகியவை நல்லபடியாகவே தீருங்க. சுக்கிரனுடைய சஞ்சார நிலைப்படி
பெண் அல்லது பிள்ளை ஒருவருடைய பணி உத்தரவு பெற்று வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உள்ளது. கிரக நிலைகள் உங்களுக்கு தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜீவனாதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்திலும், ஜீவனக்காரகரான சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலும் சுபபலம் பெற்று நிலை கொண்டிருப்பதால பலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு சிறந்த வாய்ப்புகள் இருக்குதுங்க. சிலருக்கு நிறுவன மாற்றமும் அதனால் வருமான உயர்வும் கிடைக்க இருக்கு. மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் ஆகிய அனைவருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் மன நிம்மதியை தருங்க. புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கும் நல்ல வேலை கிடைக்க இருக்கு. குறிப்பா தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இக்காலகட்டங்கள்ல நன்மைகள் நீடிக்குதுங்க. உற்பத்தியை அதிகரிப்பதற்கு மிகவும் சிறந்த ஒரு மாதமாதான் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குது. உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களுடைய விலை உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானத்தில் கிடைக்க இருக்குதுங்க. புதிதாக தொழில் தொடங்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அரசாங்க அனுமதி எளிதில் கிடைக்குங்க. ஒரு சிலர் தொழில் அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உள்ளது. கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. மிதுன ராசி சென்ற தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அரசாங்க அனுமதி எளிதில் கிடைக்க இருக்கு. ஒரு சிலர் தொழில் அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் இருக்குதுங்க. பிரபலமான தொழில் நிறுவனங்களுடன் விசேஷ ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய ஆர்டர்கள் கிடைக்க இருக்கு. அதன் மூலம் லாபமும் உயர இருக்குங்க. புதிய துறைகள்ல துணிந்து நீங்கள் தாராளமாக முதலீடு செய்யலாம். சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், சனி மற்றும் ராகு ஆகிய மூவரும் அனுகூலமாக வலம் வருவதால உங்களுக்கு கலைத்துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இதன் காரணமாக வாய்ப்புகளும் அதிகரித்து லாபமும் உயர இருக்கு. லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் உங்களுடைய ஆடம்பர செலவுகளை மேற்கொள்வதற்கான ஒரு சிறந்த சூழல் உருவாக இருக்குதுங்க இந்த ஜூலை மாதத்துல. அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் எத்தகைய போட்டியானாலும் துணிந்து நீங்கள் பங்கேற்கலாங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. நேர்முக தேர்வுகள்ல உடனடியாகவும் மிக தெளிவாகவும் மனதில் படும்படியும் பதிலளிக்க கிரக நிலைகள் உங்களுக்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குது. விளையாட்டு போட்டிகள் ஆகியவற்றிலும் வெற்றி கனியை நீங்கள் எளிதில் கைப்பற்றி விடுவீங்க என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரை செவ்வாய் சாதகமாக இல்லைங்க. அதே தருணத்தில் சனி பகவான் அனுகூலமாக இருக்கிறார். அடிப்படை வசதிகளான தண்ணீர், உரம் ஆகியவை எந்தவித தடங்களுமின்றி கிடைக்க இருக்கு. வயல் பணிகள் உழைப்பு கடினமாக இருக்குங்க. இருந்தாலும் உழைப்புக்கு ஏற்ற விளைச்சலையும் வருமானத்தையும் தருவாருங்க சூரிய புத்திரரான சனி பகவான். அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, செவ்வாய்க்கிழமைகள்ல மாலையில் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வராக பெருமானை வணங்குங்க. வளமான வாழ்வு கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.